ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. உங்கள் லைஃப்பில் எந்த தப்புமே செய்யாமல், யாருக்கும் கெடுதல் நினைக்காம, எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளால் ஒரு 4 பேர் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சி செஞ்ச விஷயத்தினால இப்போ தேவையில்லாத சில மேசராசிக்காரங்க கஷ்டத்துடனும், சில மேசராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு மனதளவில் அவமானத்துடன் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படின்னா அது உறுதியாக குருவோடைய அற்புதமான பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறனால உங்கள் மனசை அப்படியே ரிலாக்ஸ் பண்ண போகிறார். அப்பாடி நம்ம செய்யவே இல்லைங்கிறத குரு நம்மளுக்கு நிரூபித்து காட்டிட்டார். நம்மளை யார் யாரெல்லாம் வஞ்சித்தாங்களோ, யார் யாரெல்லாம் மிகப்பெரிய தவறுகளை செஞ்சோன்னு சொல்லி நம்மளை திட்டினாங்களோ, ஸோ அவங்களே நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, அவங்களே தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீங்கள் வருவீங்க. இந்த அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காதவங்க தான் நீங்கள், உழைப்பை மட்டும் நம்புகிறவங்க தான் நீங்கள். எனக்கு உழைச்சி நான் முன்னேறணும் சார், என்னோடய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடச்சா போதும், எனக்கான அங்கீகாரம் கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய லைஃப்பில் எவ்வளோ தான் நீ போராடுவ, நீ போராடினது போதும், ஓகேவா? நீ உன்னுடைய அதிர்ஷ்டத்தை நான் தர்றேன், நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்புகள், எதிர்பாராத ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டம் பெஸ்ட்டாக குரு பகவான் கொடுக்கார் அப்படிங்கிறது உண்மைகள். அதேபோல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது சார், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கோம், ஸோ என்னன்னே தெரிய மாட்டேங்கி ஹாஸ்பிட்டல் போகிறோம், சரியாக போயிடுது, வீட்டுக்கு வரோம், ஒரு மாதம் தான் திரும்பியும் வந்துடுது, ஏதாவது பிரச்சனை எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது சார், ஸோ இந்த நிலை எனக்கு மாறுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களுக்கும் குரு பகவான் என்ன பண்ணுவார், சரியான மருத்துவரை, சரியான செயல்பாடுகளை, உங்களுக்கு உடம்புக்கு எந்த மருந்து ஏற்றுக்குமோ அந்த மருந்தை கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வரும்போது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் 6 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் சூப்பராக அப்படியே சிங்கம் போல் எழுந்து வருவீங்க, செம்மையாக வருவீங்க அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் என்னென்ன நன்மைகள்லாம் செஞ்சீங்களோ அந்த விஷயத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப்பில் இந்த காலகட்டம் உறுதியாக மேசராசிக்காரங்க சொந்த தொழில் தொடங்குவதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கலாமான்னா தயவு செய்து மட்டும் தொடங்காது. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், உங்களுடைய பார்ட்னர் எப்படின்னா குறுக்க மறுக்க நடந்து எப்படியா ஈஸியாக போயிடலாம்னு நினைப்பாங்க, சம்டைம் உங்களையே ஏமாற்றுவாங்க. அப்போ உங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் சுட்டு போட்டாலும் ஒத்து வராது. கொஞ்சம் கவனங்களில் அதிகம் கவனம், ஓகேவா? தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்க, தொழிலில் வெற்றி. ஏற்கனவே தொழில் தொடங்கி நடத்திக்கிருக்கீங்க, தொழிலில் பல போராட்டங்கள் பல அழுத்தங்கள் ஓடி இருக்குன்னா அது சரியாக போயிடும், கவலைப்பட வேண்டாம். இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டம், துன்பம், துயரங்கள், வருத்தங்கள், கவலைகள், இன்னல்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாத்தையும் முறியடித்து நீ என் ராசிக்க நீ நல்லா இருப்பா. உன்னுடைய லைஃப்பில் நீ பட்ட கஷ்டம் போதும்பா, சனி பகவான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் உனக்கு நான் நல்லது பண்ணுறேன்பான்னு குரு பகவான் என்ன பண்ணுவார், உங்களுக்கான ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பார். பல பேருக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு உங்கள் லைஃப் இருட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வட்டம் நீங்கள் வெற்றி பெறுவது தான் புதுமை, நீங்கள் மகிழ்ச்சி அடைவது தான் புதுமை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த குரு பயிற்சி. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்கும். உங்களால் முடியாது அப்படின்னு யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ, உங்களை எந்த இடத்துல அவமானப்படுத்துகிறாங்களோ, எந்த இடத்துல உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல நின்று நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. உங்களுடைய அங்கீகாரத்தை கண்டு பயப்பட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே மகர ராசிக்கு ஒரு இயல்பான குணம் இருக்கும், விட்டு கொடுத்து போனால் உங்களை மாதிரி விட்டு கொடுத்து போகிற ஆள் கிடையாது. வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா வெட்டு 1 துண்டு 10 போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேகம், உங்களுடைய கோபத்தோடைய அளவு
மிகப்பெரிய பிரம்மாண்டம். ஆனால் நீங்கள் அதை கொண்டு போகிற ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. போடா, என் கண்ணு முன்னாடி முடிக்காத, நான் வந்து ஏதோ விதத்தில் ஒரு மேலே அனுபவிச்சிட்டேன், அதுக்காண்டி போயிரு அப்படின்னு கூட சில மகர ராசிக்காரங்க விட்டுட்டு போயிடும். அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ள உங்கள் லைஃப்பில் இனிமேல் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி. உங்கள் கூட பிறந்த உறவுகளான இளைய சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரிகள் இனிமேல் அவங்களும் நல்லா இருக்க போகிறாங்க, உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. இந்த குரு பயிற்சி ஆன உடனே யார் யாரெல்லாம் சொந்த வீடு கட்டணும், சொந்த வீடு வாங்கணும், அல்லது சொந்தமாக இடம் வாங்கணும்னு முயற்சிகள் எடுத்துக்கிருக்கீங்களோ அத்தனை விதமான முயற்சியும் வெற்றி உண்டு. அது கிரகங்கள் கொடுக்குற வலிமை. சார் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண சார், கல்யாணமே முடிய மாட்டேங்க. கண்டிப்பாக கல்யாணம் முடியும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். அது உங்களுக்கா, உங்கள் கூட பிறந்த உறவுகளுக்கா அப்படிங்கிறத கிரகம் முடிவு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்து முறிவு ஏற்பட்ட நிலையில் தனிமையில் இருக்க வேண்டிய கொடுமை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இரண்டாவது திருமண பாக்கியம் முடிப்பதற்கான பாக்கியத்தை குரு பகவான் கொடுத்துப்பான். ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அதேபோல் உழைச்ச உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கல, உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா, உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு உறுதியாக லாபங்கள் இரட்டிப்பாக வரக்கூடிய பாக்கியங்களை குரு பகவான் செயல்படுத்தி கொடுக்க போகிறார். லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. தற்போது வரை இந்த 3-4 வருட காலமாக மீன ராசிக்காரங்க, நான் நல்லா இருக்கேன் சார், சூப்பராக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் யார்ட்டையும் ஏமாறலை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அதிசயம். சார் உங்களை ராகு உள்ளே வந்ததுலேருந்தே உங்களை எப்படிலாம் ஏமாற்றணும், உங்களை யார் யாரெல்லாம் எப்படிலாம் ஏமாற்றணும்னு ஒரு மைண்டில் வச்சு கூட பழகினாங்களோ அத்தனை நபர்களுமே உங்களை 2022 ஏமாற்றம் போராட்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துட்டாங்க. சில நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாகுபலி படத்தில் கட்டப்பா வந்து எப்படி நம்மளுடைய பாகுபலி கூட இருந்து முதுகில் குத்துவாரோ அதே மாதிரி தாங்க உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் யாரை ரொம்ப நம்புனீங்களோ, இவங்க இருந்தால் என் கூட போதும், இவங்க தான் என்னோடய உலகம் நீங்கள் நினச்சிங்களோ, அவங்களுடைய தன்மையில் உங்களுக்கு வச்சாங்க பாருங்கள் ஆப்பு, அதை விட்டு நீங்கள் மீண்டு வர்றதே பெரிய விஷயமாச்சு இல்லையா? அதை சனி பகவான் தான் ப்ரூஃப் பண்ணி கொடுத்தார். ஆக்சுவலாக சனி பகவான் தான் இந்த நபர் உன்னை காயப்படுத்தினாங்க, இவங்களுடைய சூழ்ச்சியை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி புரிய வச்சதே சனி பகவான் தான். ஸோ அவங்க செஞ்சுட்டு அப்பையும் நடிச்சுட்டு உங்க கூட தான் இருந்தாங்க. நிறையா விஷயங்களில் உங்களுக்கு மன அழுத்தம், நிறைய விஷயங்களில் ஒரு குழப்பங்கள் இருக்குது. ஸோ இந்த நிலை மாறும். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், கவலை, வருத்தம், மனதுக்குள்ளே உள்ள போராட்டம் எல்லாம் விலகி நீங்கள் ஒரு பிரகாசமான ஒரு நிலைக்கு வர போகிறீங்க. நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் 3ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால நிறைய தடைகள் வந்துச்சு. நீங்கள் என்ன பிளான் போட்டிங்களோ அந்த பிளானில் தடை வந்துச்சு. நீங்கள் ஒரு பக்காவாக பிளான் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டே இல்லை யார்கிட்டயே சொல்லியிருப்பீங்க, நீங்கள் சொன்ன விஷயத்தை அவன் என்ன பண்ணுவேன் ஜெராக்ஸ் போட்டு அதை கொஞ்சம் ஆல்ரைட் பண்ணி அவன் பெரிய ஆள் ஆக்கியிருப்பான். ஸோ இப்படிலாம் நிறையா சார் நான் நிறைய பேருக்கு உயர்த்தி விட்டேன் சார், நான் உயர்த்தி விட்டனால தான் தெரில, நான் உயரவே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் மீனராசிக்காரங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் சொன்னால் தான் எனக்கே தெரியும். இந்த நிலையில் உங்கள் லைஃப் மாறப்போகுது, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க போது, நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை வெற்றி பெற போகிறீங்க. குடும்ப உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு காட்ட போகிறாங்க. பிரிய வேண்டிய நிலையில் உள்ளவங்க கூட சேர்வதற்கான வாய்ப்பு. சார் பிரிஞ்சிட்டோம் சார், எனக்கு செகண்ட் மேரேஜே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஸோ எனக்கு செகண்ட் மேரேஜ் கிடையாதா, நான் இப்படியே என்னுடைய வாழ்க்கையை கழிச்சிடணுமா அப்படி நினைக்கக்கூடிய மீனராசி பெண்களாக இருக்கட்டும், மீனராசி ஆண்களாக இருக்கட்டும், உங்களை புரிந்து கொள்ளாத உறவுக்காக நீங்கள் ஏன் வருத்தப்பட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை துளைக்கணும்? உங்களை புரிந்து கொண்டு அன்பு காட்டக்கூடிய உறவு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவீங்க. திருமண வாழ்க்கைக்குள்ளே போங்க, உங்களை வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். கல்யாணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கிற மீனராசிக்காரங்களுக்கு திருமண தடை இருக்குன்னா, இப்போ குரு உங்களை டைரெக்டாக உங்கள் ராசியை பார்க்கறனால திருமண தடை விலக போகுது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி அப்படிங்கக்கூடிய செயல்பாடு நடக்க போகுது.
குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மீளா துயரத்தில் பல பிரச்சனைகளை, பல போராட்டங்களை, பல ஏமாற்றங்களை சகித்து கொண்டு வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்கக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை.